இப்போ 8ஆம் இடத்துல இருந்த குரு இப்போது 9ஆம் இடத்திற்கு போகிறார். 9ஆம் இடத்துல குரு உட்கார்றது ஒரு எக்ஸலண்ட்டான பிளேஸ்மெண்ட் அது. பல்வேறு வகையான மருத்துவ முறைகளை நாடி குழந்தை பேற்றுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே இயற்கையான முறையிலையும் கிடைக்கும். அதே நேரத்தில் மருத்துவம் தான் வழின்னு இருந்தால் அந்த மருத்துவம் பலிக்கக்கூடிய காலகட்டம். நான் ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போறேன்? உங்களை யாரும் ஓட சொல்ல. 9ஆம் வீட்டில் குரு வந்தால் ஊரை விட்டு கூட நம்பி ஓடி வரலான்னு அர்த்தம். அதுக்கு இந்த கம்பெனில நான் சேரணுங்கிறது என்னோட தீராத முயற்சி. கம்பெனி கேட்லயே உட்காந்துருந்தேன். அந்த பக்கமா வந்த ஒருத்தர் என்ன பார்த்துட்டு வேலை கொடுத்தாரு. 2ஆம் திருமணத்துக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக ஏற்படும். 6ஆம் இடத்ததிபதியான குரு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது கவர்மெண்ட் வேலைக்கோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இது நாள் வரையிலும் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தார். அஷ்டம குரு அப்படின்னு சொல்லி மிகுந்த கஷ்டத்தை கொடுத்தார். அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எந்த கிரகங்களுமே நமக்கு ஒரு ரொம்ப மோசமான பலன்களை தான் கொடுக்கும். மறைவு ஸ்தானத்தில் போய் சில கிரகங்கள் மறைந்தால் அது நல்லது. ஆனால் இந்த மாதிரி இயற்கை சுபரான நம்மளுடைய வாழ்க்கைக்கு பல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய குரு பகவான் போய் 8ஆம் இடத்துல மறையிறதுங்கிறது அது நமக்கு ஒரு இறைவனுடைய பிளெஸிங் குறையிறது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இப்போ 8ஆம் இடத்துல இருந்த குரு இப்போது 9ஆம் இடத்திற்கு போகிறார். 9ஆம் இடத்துல குரு உட்கார்றது ஒரு எக்ஸலண்ட்டான பிளேஸ்மெண்ட் அது. ஏன்னா குரு பகவானுடைய பார்வை அவருக்கு எந்தெந்த இடத்துக்கு அவருடைய பார்வை கிடைக்கும்னா 5, 7, 9ஆம் இடங்களுக்கு கிடைக்கும். இப்போ 9ல் இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்? அங்கேருந்து 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசி லக்னத்தையே பார்ப்பார். உங்கள் 3ஆம் இடம் 5ஆம் இடங்களை பார்வையிடுகிறார். அப்போது 3ஆம் இடம்ங்கிறது ஒரு மனிதனுடைய முயற்சி ஸ்தானம். அந்த முயற்சி ஸ்தானத்திற்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது. உங்களுடைய லக்னத்திற்கே கிடைக்கிறது. உங்கள் மேலேயே ஒரு டார்ச் லைட் அடித்து ஒரு ஸ்பாட் லைட் அடித்து காமிச்சா எவ்வளோ பிரகாசமாக இருக்கும் இல்லையா? ஒரு புதிய ஒளி உத்வேகம் உங்களுக்கு வரும்னு சொல்லுவோம் இல்லையா? அது இப்போ நடக்கும். பல துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப தொந்தரவு இருந்தது. அதே போல் வேலையில் பிரச்சனை. ஏன்னா உங்களுக்கு 6ஆம் இடத்திற்குரிய குரு தான் 8ஆம் இடத்திற்கு வந்திருக்கார். உங்கள் ராசி லக்னத்திற்கு 6க்குடையவர் குரு பகவான். அவர் 6, 3ஆம் இடம் இரண்டுமே. அப்போ 6ல் இருக்கக்கூடிய குரு 8க்கு வரும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களுடைய கம்யூனிகேஷனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் மூலமாக, அதே போல் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு மரியாதை இல்லாத நிலைமையோ இல்லை வேலையில் நிறைய தொந்தரவுகளோ இந்த மாதிரி பல பிரச்சனைகளை கொடுத்துருப்பார். கடன் சுமைங்கிறது ரொம்ப பாடாப்படுத்தியிருக்கும் உங்களுக்கு. ஒரு எதிர்பார்த்த இடத்துல நமக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அங்கேருந்து பணம் வந்திருக்காது. அது ஒரு தொழிலை முதலீடு பண்ணுறதுக்கோ வேறு ஒரு செலவுக்காக நம்ம எதிர்பார்த்து காத்துட்டுருப்போம். அதெல்லாமா ரொம்ப பிரச்சனை பண்ண அந்த நிலைமை இப்பொழுது மாறி குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி லக்னத்திற்கே விழுறது. அப்போ என்ன ஆகும்? உடம்புல இருந்த தொந்தரவு போகும். ஃபஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுங்கிறது ரொம்ப நிறைய இருந்தது. இல்லை நான் டாக்டர்கிட்ட போகல, ஆனால் என்னமோ உடம்பு எனக்கு தொந்தரவு பண்ணிகிட்டே இருந்தது. அது என்னன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் எதுவுமே சரியில்லாத நிலைமையாக இருந்தது அப்படின்னு இருந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இது ஒரு பெரிய விடிவு காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரோக்கிய தொந்தரவுகள் போகும். வேலையில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். யாராவது வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தால் வேலை கிடைக்கும். இல்லை அந்த வேலை செய்கிற இடத்துல நிலைமை சரியில்லாமல் இருந்ததுன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே நல்லபடியாக உங்களுக்கு சாதகமாக மாறும். ஒரு சந்தோஷமாக வேலை செய்யக்கூடிய அந்த ஒரு ஆம்பியன்ஸ் அங்கே கிரியேட் ஆகும். அடுத்தது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் 3ஆம் இடத்திற்கு குரு பார்வைப்படுறது. 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப ஒரு மனிதனுடைய தைரிய வீரிய விஜயஸ்தானம்னு சொல்லுவோம். அவனுடைய பராக்கிரமம், அவன் எந்த அளவுக்கு துணிஞ்சு ஒரு மனிதன் காரியமாற்றுகிறான் அப்படின்னு சொல்கிறது 3ஆம் இடம். அப்போ அங்கே குரு பார்வைப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய இளைய சகோதரத்தினுடைய வாழ்க்கை நல்லாகும். நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் முன்னெல்லாம் ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணேன், ஆனால் இன்னும் அது எனக்கு கிடைக்கல அப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாமே முதல் தடவையோ 2வது தடவையோ அதை ட்ரை பண்ணும்போதே கிடைச்சிடும். மேக்ஸிமம் ஃபஸ்ட் அட்டம்ப்டே கிளியர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அடுத்தது 5ஆம் இடம். துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்கள் புத்திரஸ்தானம் அப்படிங்கிற புத்திர பேரு அப்படிங்கிற வகையில் ரொம்ப மனசு கஷ்டத்தையும் உடம்பால கஷ்டத்தையும் அனுபவித்த பெண்கள் எல்லாருக்குமே இது ஒரு விடிவு காலம். உங்களுக்கு புத்திர சந்தான பிராப்தி கட்டாயமாக உண்டு. இயற்கையான முறையிலேயே உங்களுக்கு கிடைக்கும். பல பேர் பல்வேறு வகையான மருத்துவ முறைகளை நாடி குழந்தை பேற்றுக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் எல்லாருக்குமே
இயற்கையான முறையிலையும் கிடைக்கும். அதே நேரத்தில் மருத்துவம் தான் வழின்னு இருந்தால் அந்த மருத்துவம் பலிக்கக்கூடிய காலகட்டம். எப்பயுமே ராகு பகவானுக்கு குரு பார்வை இருந்து அந்த 5ஆம் இடம் சம்பந்தப்படும் போது புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். இப்போ 5ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தாரா, அவர் இருந்துட்டு நிறைய தொந்தரவுகள் கொடுத்தாரா, புத்திர பேரில் தடைகளை உண்டாக்கினார். அது வந்து இல்லையோ நமக்கு குழந்தையே பிறக்காதோ அப்படின்னு கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் இப்போ அவர் 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஒரு மருத்துவம் மூலமாக அதற்கு நிவர்த்தியை கொடுப்பார். அப்போ ராகு 5ல் இருக்கும்போது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய பார்வையும் அவர் மேலே படுறதுனால இயற்கையான முறையிலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அருமையான ஒரு குழந்தை பிறக்கும், நல்ல ஆரோக்கியத்தோட தீர்காயுசாக பிறக்கும். கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் ஒரு ஜோதிடரை கலந்து ஆலோசித்து எது தகுந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஜாதகத்தை வச்சு அனலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு வேணால் மருத்துவம் எடுக்கணும்னா எந்த காலகட்டத்தில் ஆரம்பிக்கலாங்கிறத நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கல்யாணம் பண்ணி கொடுத்த இடத்துல குழந்தைக்கோட லைஃப் எப்படி இருக்குது, அந்த மாதிரி நிறைய கவலைகள். உங்கள் மூத்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அந்த குழந்தை படிச்சுட்டு இருக்கு, அதுக்கு வந்து ஒரு அடுத்த கேம்பஸில் அதுக்கு வந்து பிளேஸ் ஆகுமா, அந்த குழந்தையோட அடுத்து ஒரு வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆர்டர் வந்திருக்கு, இன்னும் போஸ்டிங் இங்கே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாமே நடக்கும். அப்போ மூத்த குழந்தையோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே மலமளன்னு நடக்கும். அவங்களுக்கு வயசுக்கு ஏற்று என்ன விஷயங்கள் இருக்கோ, கல்யாணமோ இதுவோ எல்லாம் அவங்களுடைய சுய ஜாதக பலன் மூலமாக அவங்க அதாவது மூத்த குழந்தையை ஒட்டி வீட்டில் ஒரு நல்லது, ஒரு சந்தோஷமான செய்தி அப்படிங்கிறது கட்டாயமாக உண்டு, ப்ராமிஸ். அடுத்தது உங்களுடைய ராசி லக்னத்தையே பார்க்குறார், உங்களுக்கு வேறு என்ன பலன்கள் நடக்கும். இப்போ உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்காரா, ராகு வேறு என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுப்பார். இப்போ படிக்கிற குழந்தைகளாக இருந்ததுன்னா மைண்டில் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நீ ஏதாவது என்டர்டெயின்மெண்ட்டு, ஏதாவது வீடியோ பார்த்துட்டு பொழுது போக்குறது, இல்லாட்டி ஃபோனில் கேம் ஆடிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரியான பழக்கங்கள் எல்லாம் அதிலிருந்து உங்களோட குழந்தைகள் விடுபடும். அந்த தேவையில்லாத சின்ன இந்த மாதிரி அல்ப சந்தோஷத்துக்காக ஏதாவது டைமை வேஸ்ட் பண்ணி படிப்பில் கோட்டை விடுறவங்க, காலேஜ் பசங்க, அவங்க எல்லாமே ஒரு சரியான ஒரு ஒழுக்கமான நிலைக்கு திரும்புவார்கள். அது வந்து இது கட்டாயமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலகட்டம். சரி, குரு பகவான் 9லிருந்து 10ஆம் இடத்துக்கு ஒரு அதிசாரமாக ஒரு குறுகிய காலத்துக்கு போகிறாரே, அப்போ ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டால் 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 2, 4, 6ஆம் இடங்களை பார்ப்பார். அப்போ 2ஆம் இடமாச்சு, 4ஆம் இடமாச்சு, 6ல் யார் உட்கார்ந்துருக்கா, சனி பகவான் இருக்கார். அப்போ சனி பகவான் என்ன செய்வார் அப்படின்னா ஒரு கடன் வாங்க வைப்பார் உங்களை. அது எதுக்காக இருக்கும்னா ஒரு சொத்து சேர்க்கைக்காக. குரு பார்வையும் படும்போது அது வந்து உங்களுடைய தொழிலுக்காக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு சொத்து சேர்க்கைக்காக இருக்கலாம், உங்களுடைய ஒரு சுகத்திற்காக. உங்களுடைய வீட்டில் வந்து சில ஏதாவது ரெனோவேஷன்ஸ் பண்ண போகிறோம், வீட்டில் சில இதை வந்து மாற்றி கட்ட போகிறேன், சில ஆல்ட்ரேஷன் பண்ண போகிறேன், சில சாமான்கள் வாங்கி போட போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான வகையில் வீட்டுக்காகவும் உங்களுடைய சௌகரியத்திற்காகவும் தாயாருக்காகவும் உங்களுடைய ஒரு சுக வாழ்விற்காகவும் நீங்கள் வந்து குடும்பத்துக்கு சில பொருட்களை சேர்ப்பீர்கள். அதற்கு வந்து ஏதாவது ஒரு லோன்லாம் அப்ளை பண்ணியிருந்தோம்னா அதற்கு உண்டான அந்த சுப செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்கு உண்டான அந்த ஒரு சோர்ஸ் வேணும் இல்லையா, அந்த பணம் எங்கேருந்து எனக்கு கிடைக்கும், அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சுக்கிறதுக்குன்னா அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அந்த அக்டோபர் மாதத்திலிருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் இதற்கு உண்டான அந்த சுப விஷயங்களுக்காக நீங்கள் நிறைய செலவு பண்ணிக்கலாம். கேட்ட இடத்துல லோன் கிடைக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுடைய பேப்பர் ஏதாவது நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதை வந்து வெயிட்டிங்கில் போட்டிருக்காங்க, இன்னும் ஃபுல்லாக கிளியர் ஆகலைனாலும் அந்த காலகட்டத்தில் அது எல்லாமே ரிலீவ் ஆகி உங்களுக்கு அதற்கு உண்டான ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்கக்கூடிய காலமாக அக்டோபர் 18ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 5ஆம் தேதி வரை இருக்கும். ஏன்னா அப்போ குரு பகவான் வந்து அதிசாரமாக கடகத்துக்குள்ளே போவார். மீண்டும் அந்த டிசம்பர் 5ஆம் தேதி வக்ரகதியில் அவர் திருப்பி மிதுனத்துக்குள்ளேயே வந்துடுவார். வந்து அடுத்த மே மாதம் வரைக்கும் இருப்பார். அதுக்கப்புறம் தான் அடுத்த குரு பயிற்சி ஆகும். அதனால இந்த துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு வந்து இது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். ஏன்னா நீங்கள் எதற்காக இந்த 1 வருட காலம் காத்துட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இப்போ அடுத்து மலமளன்னு உங்களுக்கு நடக்கக்கூடிய காலகட்டம். பல பேருக்கு வந்து அவங்களுடைய வேலையில் அவங்களுக்கு வந்து ஒரு வேலை செய்கிற இடத்துல வந்து எனக்கு ஒத்துழைப்பு இல்லை, என்னுடைய கலீக்ஸு கோவொர்க்கர்ஸ் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணலை, எனக்கு வந்து அவங்கக்கிட்ட ஒரு கோஆப்ரேஷனே இல்லை, அதனால் என்னுடைய டீமில் வந்து என்னால் சரியான அவுட்புட்டை கொடுக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு ரொம்ப அருமையான காலமாக மாறும். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார்னா எதிரிகளை இனம் காட்டுவார். நீங்கள் வந்து அதை அவங்கள வந்து நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த அவங்கள எதிரிகளை முறியடித்து நீங்கள் ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகக்கூடிய காலமாக இது இருக்கும். அதனால் துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது ரொம்ப ஒரு பல விதத்துலேயும் நல்ல மாற்றங்களை கொடுத்து உங்களை ரொம்ப சந்தோஷமாக ஆக்க போகிறது. உடம்பும் மனமும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியும். வாழ்த்துக்கள், நன்றி. துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் 9ஆம் வீட்டிலே குரு பகவான் வருகிறார். ஓடி போனவனுக்கு 9ஆம் வீட்டில் குரு 9ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது ஊரை விட்டு கூட நம்பி ஓடி வரலாம் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. நான் ஏன் சார் ஊரை விட்டு ஓடி போகிறேன், உங்களை யாரும் ஓட சொல்ல. 9ஆம் வீட்டில் குரு வந்தால் ஊரை விட்டு கூட நம்பி ஓடி வரலான்னு அர்த்தம் அதுக்கு. அப்போது 9ஆம் வீட்டு குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை
குறிஞ்சி பூவை போல 12 வருடங்களுக்கு முறை நடக்கின்ற அதிசய நிகழ்வு குரு பகவான் 9க்கு வர்றது. 9ல் குரு பகவான் வரும் பொழுது உடம்பை பார்க்குறாரு. உடம்பை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, போய் சொன்னா நான் ஜெயிக்கிற நேரம் இது. அது கபில மாதிரி, ஹே கபிலா, ஏதாவது கெட்ட பழக்கம் இருந்தால் அதெல்லாம் கீழே போட்டு ஜெயிச்சு காட்டுறேன். ஜிம்முக்கு ஒரு எல்லாரும் போய் கேட்டு பாருங்களேன், 2 விஷயம் தான் இருக்கும். ஒன்று லவ் ஃபெயிலியராக இருக்கும், அந்த பொண்ணு முன்னாடி நல்ல பாடி பில்டர் ஆகணும்னு நிறைய சீரியஸாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாம் 2 ஸ்டோரி தான் இருக்கும். அல்லது குடிச்சு வீட்டில் எல்லாரும் காரியத்துக்கு போய் குடியெல்லாம் விட்டுட்டு திரும்ப உடம்பை டெவலப் பண்ணுறேன்னு வந்திருப்பான். இது 2 கேரக்டர் தான். மற்றபடி ஜிம்முக்கு சேர்ந்து எல்லாரும் 10 நாள் ஜிம் விட்டு போயிடுவாங்க. கண்டினியூஸாக ஒர்க் பண்ணுறாங்கன்னா ஏதோ மனதால் பாதிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த துலாம் ராசி குரு பார்க்கும் பொழுது உடலை டெவலப் பண்ணுங்கிற எண்ணம் வரும். நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா, காலையில் சும்மாவே ஒரு 4 நாள் கூத்து, ஒரு சனிக்கிழமையான ஒரு டவுசர் போட்டு ஒரு டிஷர்ட் போட்டு கையில் ப்ரோட்டீன் மிக்சர்லாம் எடுத்துகிட்டு ஜிம்முக்கு போவார். டெய்லி பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு. ப்ரோட்டீன் இப்போ ரொம்ப முக்கியம். அங்கே போயிட்டு 2 செல்ஃபி எடுத்துகிட்டு வந்துடுவார். அவ்வளோதான். இது வந்து பெருமைக்கு பண்ணுறது. சீரியஸாக உடம்பை பார்த்துக்கிற எண்ணங்கள்னு வேறு. உண்மையிலே வாக்கிங் போகிறவங்களாம் இருக்கான், மாடியில் 8 போட்டு அந்த 8லேயே நடந்துகிட்டே இருப்பான். அந்த மாதிரி அவங்க பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்கும். ஆனால் அவன் பண்ணுறது தான் உண்மையிலே ஒர்க் அவுட்டு. அவங்களாம் நல்லா இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸு உண்மையிலே உடம்பை பார்த்துக்கிறவங்களாம் இருக்காங்க. அந்த குரு வந்து உடம்பை பார்க்கும்போது இதெல்லாம் சாப்பிட்ணும், இதை சாப்பிடக்கூடாது. நேற்று கூட ஆஸ்திரேலியாவிலேருந்து ஒருத்தர் நண்பர் வந்திருந்தார். காலையில் என்ன சாப்பிடுவீங்க? 4 வாழைப்பழம், அது வந்து அது மிக்ஸ் அடித்து நான் குடிச்சிருவேன், வேறு எதுவும் சாப்பிட மாட்டேன். வேறு எதுவும் சாப்பிடாம முரட்டுத்தனமாக வெயிட் பண்ணுவாங்க மத்தியானம் சாப்பாட்டுக்காக. வயிறுலாம் பசிக்கும். நம்மளால வந்து அதுக்குள்ளே 4 சிப்ஸு 3 முறுக்கெல்லாம் சாப்பிட்டு வந்துடுவான். அந்த குரு பார்க்கும் பொழுது தான் உடம்பை ஏற்றுறது எப்படிங்கிறத சொல்லி தருவார். அது உடம்பை ஃபிட்னஸ் ஆகிறீங்க. அடுத்து அப்படி ஃபிட்னஸ் ஆகி நான் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, நான் பொதுவாக சொல்கிறேன், புரியுதா? சரி, எனக்கும் அந்த கருத்து தான். அடுத்து குரு 3ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது என்ன ஏற்படுகிறது? 3ஆம் இடம் என்பது முயற்சிக்கான இடம். சார், உலகத்திலே கை நிறைய விதைகளை அள்ளி வருகிறோம். இந்த விதைகளில் சில விதைகள் கையிலிருந்து நழுவி வீணாய் போனது, சில விதைகள் பாறைகளுக்கு நடுவே சிக்கி காணாமல் போனது, சில விதைகள் பறவைகள் தின்று எச்சமிட்டு மறைந்து போனது, சில விதைகள் மட்டும்தான் விளைநிலங்களில் விளைந்தது. விளைந்ததெல்லாம் விளைந்தது. முயற்சிகளில் வெற்றி பெறதற்கு பார்த்தீங்களா, கிக்கு, போதை. நான் ஒரு முயற்சி பண்ணேன், ஜெயிச்சிட்டேன். அது என்ன முயற்சியான இருக்கட்டும், பெரிய உலகத்தின் மிகச்சிறந்த போதை நம்ம எடுத்துக்கிற முயற்சியில் வெற்றி அடைகிறது. ஆமாம் சார், நான் கூட 7 மாசமா அந்த பொண்ணு பின்னாடியே தான் சுற்றிட்டு இருக்கேன். அந்த முயற்சி வெற்றி பெற்று நேற்று தான் ஐலவி சொன்னேன். நான் உருப்படுற முயற்சி பற்றி பேசிட்டு இருக்கேன். அந்த முயற்சிங்கிறது என்னன்னா, இந்த கம்பெனியில் நான் சேரணுங்கிறது என்னோட தீராத முயற்சி. கம்பெனி கேட்லேயே உட்காந்துருந்தேன், அந்த பக்கமாக வந்த ஒருத்தர் என்னை பார்த்துட்டு வேலை கொடுத்தாரு, இன்டர்வியூவில் பாஸ் ஆனேன். இந்த மாதிரியான விஷயங்கள். முயற்சிங்கிறது என்னன்னா, குரு பகவான் பார்க்கும் முயற்சியை வெற்றிட வைக்கிறார். சார், நீங்க நினைச்சுக்கிறீங்க யாருக்கும் தெரியலன்னு. நீங்க ஓவர் டைம் பார்த்து சிந்துற ஒவ்வொரு வேர்வையும் குரு பார்த்துட்டு தான் இருக்காரு, சுவாமி பார்த்துட்டு தான் இருக்காரு. நல்லா பாருங்க, உழைப்பவர்களுக்கெல்லாம் கடவுள் வேற ஒரு கோர்ட் வச்சிருக்காரு. கிரகங்கள் ஒண்ணுமே செய்யாது. நாள் என்ன பொழுது என்ன, நாளும் கோலும் நலிந்தாருக்கு இல்லைன்னு சொல்றாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு அஷ்டம சனியாவது ஆட்டுக்குட்டி சனியாவது அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. அஷ்டம சனி வந்தாலும் மிஷின் ஓட்டினீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது. உழைப்பாளிகளுக்கு என்னங்க நல்ல நாள். அப்போ 7ஆம் இடத்தை 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். குரு 5ஐ பார்க்கிறார், புத்திரஸ்தானத்தை. துலாம் ராசிக்காரர்களாம் குழந்தை பிறக்க போகுது. குரு குழந்தை மட்டும் இல்லை, சொத்துக்களை தருகிறார், நிறைய சொத்துக்கள். சார், நான் போனேன் சார், அப்போ இது மாதிரி ஒரு இடம் வாங்கலான்னு போனேன். எங்கள் மாமனார் ஒரு 10 லட்ச ரூபா காசு கொடுத்தாரு. அதுவும் சேர்த்து எங்கள் அப்பா கொடுத்த காசு எல்லாம் சேர்த்து மொத்தமாக இவ்வளோ பெரிய இடம் வாங்கியிருக்கேன். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வீடு கட்ட போகிறேன். வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறவங்க மிடில் கிளாஸ் மக்கள் தான், தெரியுமா? இடம் வாங்குறது ஒரு கஷ்டம். அந்த இடத்தையே பார்த்துட்டு அங்கே போய் உட்காந்துட்டு எந்திரிச்சு வருது, இதுதான் நம்ம இடம், என்னைக்கு வீடு கட்ட போகிறோமோ இப்படியே உட்காந்துட்டு வருது. அதுக்கப்புறமா ஒரு 5-6 வருஷம் பையன் எல்லாம் பெரிய ஆளானதுக்கப்புறம் கம்பைன்டு ஜாயிண்ட் லோனாக போட்டு ஒரு கொஞ்சமாக கட்டடம் கட்டி, இதெல்லாம் வாழ்க்கையின் சுவாரஸ்யமே மிடில் கிளாஸ்க்கு தான். நிறைய பேர் சொல்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கெல்லாம் ஜோசியம் சொல்கிறாங்க, அவங்கடா நான் விடுங்க, அவன் தான் ஜெயிச்சிட்டாங்க, அவன் தான் நிறைய பணம் வச்சுருக்கேன். நம்மள மாதிரி ஆட்களுக்கு தான் வாழ்க்கை சுகம். ஸோ அப்போ துலாம் ராசிக்காரர்கள் எல்லாம் பெரிய அளவு போகிறீங்க, சொத்து சேர்த்து போகிறீங்க. சார், சொத்துன்னு நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க? சார், எனக்கு வந்து வீடு வாங்குறதுக்குலாம் எலிஜிபிலிட்டியே இல்லை சார், சொத்தெல்லாம் எனக்கு எங்கே சார் வாங்குறது? நீங்கள் சும்மா ஏதாவது சொல்லாதீங்கன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் சொத்துன்னு நினைக்கிற எதுவும் சொத்து இல்லை நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நீங்கள் சொத்து நினைக்கிறது சொத்து கிடையாது. உங்கள் குழந்தை படிக்கல, அவ்வளோதானே, குழந்தையே ஒரு சொத்து. அதை மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? உங்கள் ஒய்ஃபை உங்களை விட்டு சண்டை போடுறாங்க, அவ்வளோதானே, உங்கள் ஒய்ஃபே ஒரு சொத்து. அது தெரியுமா உங்களுக்கு? இது நீங்க அவங்களுக்கு பிரைஸ் டேக் போடாதீங்க, அவங்கள தயவு செய்து ஒரு கண்டென்ட் ஆகும். அவங்க தான் சொத்து. சொத்துன்னா என்ன? அப்போ உங்களுக்கு எல்லாரும் நிறைஞ்சிருக்காங்களே, இதுதான் சொத்து. அப்போ நீங்க ஆசைப்பட்ட, உங்க அப்பா ஆசைப்பட்ட ஒரு பைக்கை வாங்கிட்டேன், சொத்துங்க, சொத்து, அவ்வளவுதான். இப்படி புரிஞ்சுக்கணும். அப்பாவுக்கு அம்மா ஆசைப்பட்ட ஒரு வண்டி வாங்கி கொடுத்தேன், சொத்து. லேண்டு வாங்கினா தான் சொத்து, நீ அவன் சொன்னா, ஆசைப்பட்டதை வாங்கி கொடுத்தா அதுதான் சொத்து. புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கை ரொம்ப அழகா நம்மளை கூட்டிட்டு போகுது. நம்ம தான்
தேவையில்லாமல் இதெல்லாம் மண்டைக்குள்ளே ஏற்றிக்கிறோம். ஸோ ஹாப்பியாக இருங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க. மகிழ்ச்சியோட இருங்க. துலா ராசிக்கு உண்டான குரு பகவானுடைய பேச்சு பலன்களை பத்தி பார்க்கலாம். துலா ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். 9ஆம் வீடு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பாக்கியம் பெற்ற ஒரு இடம். 9இல் குரு இருந்தால் ஓடி போய் பிழைப்பவருக்கே 9இல் குருன்னு சொல்லுவாங்க. ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஓடி ஓடி உழைப்பவருக்கே 9இல் குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா 9ல் குரு இருந்தாருன்னா உங்களுடைய ராசியை பார்ப்பார். அடுத்தது 3ஆம் வீட்டையும் பார்ப்பார். அதே போல 5ஆம் வீட்டையும் பார்ப்பார். அப்போ 1, 3, 5 தொடர்பை ஏற்படுத்தி கொள்கிறார். அப்ப குரு ராசியை பார்க்கும் பொழுது பெயர், புகழ், மதிப்பு, மரியாதை, ஒரு இருக்கின்ற இடத்திலிருந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போறக்கூடிய ஒரு அமைப்பு, இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 9இல் குரு இருக்கும் பொழுது ட்ரஸ்ட் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், கோவில் கட்டுமான பணிகளுக்கு உதவி செய்வது, கோவில் கட்டக்கூடியது, கோவில் கும்பாபிஷேகத்தை கலந்து கொள்ளக்கூடியது, கோவில் கும்பாபிஷேகத்துக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல 9இல் குரு இருக்கும் பொழுது உயர்கல்வி படிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள், 2ஆம் திருமணத்துக்கு யாராவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கனாலும் அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் நிச்சயமாக ஏற்படும். இப்போ அதே போல குரு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ராசிக்கு 3 மற்றும் 6ஆம் அதிபதி, 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு பகவான் 9ஆம் வீட்டுக்கு வருகிறார். அப்ப 3 கூடையவர் 9க்கு வரும் பொழுது முயற்சிகள் உங்களுக்கு தடைபடாம நடக்கும். நீங்க என்ன நினைத்து என்ன விஷயங்கள் செய்றீங்களோ அதற்குண்டான காரியங்கள் வெற்றிகள் ஆகும். சகோதரர்களுடைய உறவு மூலமாக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 3ஆம் இடங்கள் வெற்றியை சொல்லக்கூடிய ஒரு இடம். அப்ப நீங்க எதை செய்தாலும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா குரு 3ஆம் இடத்தையும் பார்க்குது, அவர் 3ஆம் அதிபதியும் ஆகி 9இல் நிற்கிறார். அதே போல 6ஆம் அதிபதியும் ஆகிறார். இப்ப 6ஆம் அதிபதி 9ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது என்ன செய்கிறார்? கடன், நோய், வம்பு வழக்குகள் இது எல்லாத்தையுமே விலக்கி கொடுப்பார். பெரிய கடனா இருந்தாலும் கூட அதுல ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி அடைப்பதற்குண்டான வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நோய் இருந்தா நல்ல மருத்துவர் கிடைப்பது, அல்லது நோய்க்குண்டான நல்ல மருந்துகள் கிடைப்பது, இதெல்லாமே நிச்சயமா ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது 6ஆம் இடம் அப்படிங்கிறது அரசு தேர்வு, அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய வேலைகள் எல்லாமே 6ஆம் இடம் தான். அப்ப அந்த 6ஆம் இடத்து அதிபதி 9ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது யாராவது கவர்மெண்ட் வேலை, உங்க ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை இருக்கு அப்படின்னா அந்த 6ஆம் இடத்து அதிபதியான குரு வந்ததுக்கு அப்புறம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கோ அல்லது கவர்மெண்ட் வேலைக்கோ ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த காலகட்டங்கள்ல கேஸ் ஏதாவது இருக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இது நம்ம பொதுவா எடுக்கக்கூடிய ஒரு பலன். இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கோங்க. நான் சொன்னது போல இந்த ராசி சக்கரத்துல இருக்கக்கூடிய ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய 5 கட்டத்திலையும் ஒவ்வொரு கிரகங்கள் இருந்தா என்ன பலன் அப்படின்னு நான் சொல்றேன். குரு அந்த கிரகத்தை தொடர்பு, ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாத்துட்டீங்கன்னா ஒரு ஒளி கிரகம். அப்போ குரு உங்க ஜாதகத்துல இந்த இடத்தெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் இருந்தா அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளும் அதுல இருக்கக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக வெளியே தெரியும். வெளிச்சத்துக்கு கொண்டு வருவார். அதுல இருக்கக்கூடிய அழுக்குகளை விரட்டுவார். அதே போல இருளாக இருக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் கூட அந்த இருளை விலக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு பகவான். இப்ப பாருங்க, துலா ராசிக்கு 1 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி பெயர், புகழ், மதிப்பு கிடைப்பது, அதே போல ஆயுள் பலம் தீர்க்கமாவது, கண்டங்கள் விலகுவது, இது போல விஷயத்தை எல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 8ல குரு இருக்கும்போது அவமானங்களை கொடுத்திருப்பார், தலைகுனிவுகளை ஏற்படுத்தி கொடுப்பார், தேவையில்லாத பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஒரு மனக்கசப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருப்பார். இப்போ அதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்பையும் இந்த குரு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப அவரே 8ஆம் அதிபதியும் ஆகிறார் இல்லைங்களா? அப்ப 8ஆம் அதிபதியும் ஆகும்போது என்ன செய்ய போகிறார் அவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 8ங்கிறது திடீர் அதிர்ஷ்டம், திடீர் வருமானங்கள், திடீர் பணவரவு, உயில் சொத்துக்கள், ஷேர் மார்க்கெட் மூலமாக வரக்கூடிய திடீர்னு வரும் இல்லைங்களா பணம் எல்லாமே, விபரீத ராஜயோகம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதெல்லாம் 8 சம்பந்தப்பட்டாதான் விபரீதமாக ராஜயோகம் வேலை செய்யும். அப்போ அந்த 8ஆம் அதிபதியுமே பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் ஆகி குரு பார்த்தால் குரு சுக்கிரன் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்க ஜாதகத்துல குரு சுக்கிரனை பார்த்திருந்தாலும் அந்த அமைப்பை கொடுக்கும். கோச்சார ரீதியாக வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் வருமானங்கள் இதெல்லாமே உண்டு. ஏதாவது ஒரு வழியில லாட்டரியோ ஷேர் மார்க்கெட்டோ ஏதாவது ஒரு யோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். இந்த செவ்வாயை குரு பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல உங்க பேச்சுக்கு மரியாதை உண்டு, பொருளாதார வளர்ச்சி அதிகமாகும், பண வரவு அப்படிங்கிறது வந்து கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு வழியில பண வரவு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொண்டே தீர்வார். அதே போல 2ஆம் இடம் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒழுக்கத்தையும் சொல்லும். அதே போல பாருங்க குடும்ப அமையறதையும் சொல்லும். அப்போ 2ஆம் இடத்தை குரு தொடர்பு கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 2 மற்றும் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் தான் செவ்வாய். அப்ப 7ன்னா
உங்களுக்கு திருமணம். அப்போ 2ன்னா உங்களுக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியது. அப்ப குருவினுடைய பார்வையில செவ்வாய் வரும் பொழுது நிச்சயமாக குடும்பம் அமையும். எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு கை வந்து சேரும். எப்படி உங்களுடைய ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி என்ன மாதிரி வரன்கள் வேணும், ரொம்ப வருஷமா கல்யாணமே ஆகாம இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்துல குரு செவ்வாய் பார்க்கும்போது நிச்சயமாக கல்யாணம் ஏற்பட்டே தீரும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. பார்ட்னர் போட்டு தொழில் பண்றதுன்னு சொல்றோம். அப்போ பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நல்ல லாபங்கள், பார்ட்னருக்குள்ள இருந்து வந்த பிரிவுகள் இதெல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. அடுத்து சனி பகவான். இந்த சனி பகவானை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 5ஆம் அதிபதி. அப்போ இவர் இந்த ஸ்டார் போட்டிருக்கக்கூடிய கட்டத்துல எங்க இருந்தாலும் சரி நிச்சயமாக வீடு, மனை, சொத்து சுகங்கள், வண்டி வாகன யோகங்கள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்தே தீர்வார். ஏதாவது ஒரு பழைய வண்டியாவது ஒரு புது வண்டியாவது வாங்குவீங்க. அதே போல ஒரு இடம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க, ஒரு வீடு வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாமே குருவினுடைய பார்வைக்கு சனி வரும்போது ஏற்படுத்தி கொடுக்கும். 5ஆம் இடங்கிறது குழந்தைன்னு சொல்றோம். அப்ப குழந்தை உங்க வீட்டுல நிச்சயமா பிறக்கும். 5ஆம் இடங்கிறது குடும்ப ஒற்றுமை, 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டம், இது எல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. அதே போல 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். ரொம்ப நாளா குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல, குலதெய்வமே எதுவும் தெரியல அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த குருவினுடைய பார்வைக்கு சனி வரும்பொழுது கண்டிப்பாக குல தெய்வம் உங்க கண்ணுக்கு தெரியும். குல தெய்வத்துக்கு ரொம்ப நாள நேர்த்தி கடன் வச்சுட்டு இருந்தீங்கன்னா கூட அதை நிறைவேற்றக்கு உண்டான வாய்ப்பையும் இந்த குரு சனியை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது உங்களுக்கு புதன். இந்த புதன் யாரு? 9 மற்றும் 12ஆம் அதிபதி. இந்த 9 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன் இந்த ராசி சக்கரத்தில் இருந்தால் நிச்சயமாக பூர்வீக சொத்து, உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் போய் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள், தந்தையின் மூலமாக உதவிகள் கிடைப்பது, அல்லது பூர்வீக சொத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது இந்த காலகட்டத்துல, ஏன்னா உங்களுக்கு முதல்ல 9ல குரு இருக்கார். அப்போ இந்த 9ஆம் அடுத்த அதிபதியான புதனையும் குரு பார்த்தால் நிச்சயமாக உங்களுக்கு பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ரொம்ப வருஷமா பிரச்சனை, பங்காளி தொல்லை, பங்காளிகள் மூலமாக இந்த இட பிரச்சனை, தடவழி பிரச்சனை நம்மளாம் சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாமே இருந்தாலும் கூட இந்த குரு புதனை பார்க்கும் பொழுது இந்த பிரச்சனைகளை ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து அவர் 12ஆம் அதிபதியும் ஆகிறதுனால வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றது, நிம்மதியான உறக்கம் இருப்பது, பயணங்கள்னால பலனடையக்கூடிய ஒரு அமைப்பு, தீர்த்த யாத்திரை குடும்பத்தோட போயிட்டு வர்றது, இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து சூரியன். இந்த சூரியன் யாரு? உங்க ராசிக்கு 11ஆம் அதிபதி. இந்த 11ஆம் அதிபதி குரு பார்த்தால் உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் வந்தே தீரும். அதுல மாற்றமே கிடையாது. 11 தான் லாபம், 11 தான் ஆசை. அப்போ ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு வந்துருச்சு. ரொம்ப நாளா ஒரு பொருள் பார்த்துருக்கீங்க, அல்லது ரொம்ப நாளா ஏதாவது ஒரு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் கூட இந்த காலகட்டங்களில் சூரியனை குரு பார்க்கும் பொழுது சிவராஜ யோகமாக வேலை செய்யும். அப்ப சிவராஜ யோகம் அப்படிங்கிறது கோவில் கட்டுவாங்க, சிவன் கோவில் கட்டுவதற்குண்டான பாக்கியங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது அமைப்பெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு துளாராசிக்கு 11ஆம் அதிபதியாக சூரியன் வர்றதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில காசு, பணம், பண வரவு, பொருளாதாரம், ஏதாவது ஒரு வழியில லாபங்கள் அதிகமாக வர்றது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். ராகு கேதுக்களை குரு பார்க்குது ஜாதகத்துல. அப்போ குரு ராகுவை பார்த்தால் பெரும் பணம், பெரும் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல குரு கேதுவை பார்த்தால் ஆன்மீகத்தினுடைய உச்சத்துக்கு போறது, ஆன்மீகவாதிகளுடைய தொடர்புகள் ஏற்படுத்தி கொடுப்பது, பிரபஞ்ச சக்தியை உணரக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கறது, நிறைய மேஜிக்கலான ஸ்பிரிச்சுவலான மேஜிக்கல் எல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த குரு கேதுவை பார்க்கக்கூடிய காலகட்டங்கள்ல. இது எல்லாமே ஜாதகத்துல தசாபுத்தியோட நம்ம கன்வெர்ட் பண்ணும் பொழுது 100க்கு 200% பழிப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு. இது எல்லாமே உங்க ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.